ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு மேலே பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு சட்ட ரீதியான உள்ள ஒரு அமைப்பு, பென்ஷனுக்கு தகுதி உள்ள ஒரு அமைப்பு. 35 வருஷமாக கொடுத்துருங்க. இப்போ பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வழங்கக்கூடிய பென்ஷனை மார்ச் 28 தான் வழங்கினாங்க. ஒரு மாதம் காலை நீட்டிச்சுக்கிட்ட தான் கொடுத்தாங்க. அது மாதிரி ஏப்ரல் மாதம் உள்ள மார்ச் மாதம் உள்ள பென்ஷன் இதுவரை தரலை. மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு பென்ஷன் தந்துருக்கணும், இதுவரை தரலை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தருவாங்கன்னுட்டு நிர்வாகத்திட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கோம், துணைவேந்தர்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கோம், பதிவாளர்கிட்ட கேட்குறோம், நிதி அலுவலர்கிட்ட கேட்குறோம், எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு தான் இதுவரை கொடுக்கல. கடைசியில் போன திங்கக்கிழமை தருவேன்னு சொன்னாங்க. இந்த மாதம் உள்ள பென்ஷனை திங்கக்கிழமை தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தரலை. அது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு ஓய்வூதியம் வரணும். இது ஒரு முழுக்க அரசு நிறுவனம், அரசினுடைய நல்கையை நம்பி தான் இந்த பல்கலைக்கழகம் நடக்குது. அதனால் எங்களுக்கு விதிமுறைப்படி நாங்கள் எதுவுமே எங்களுக்கு விதிமுறை புறம்பாகவோ இல்லாட்டி இல்லாத ஒன்று நாங்கள் கேட்கல. ஏற்கனவே கொடுத்ததை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதனால் கொடுத்த ஓய்வூதியத்தை எந்தவித காலதாமதம் இல்லாமல் உடனடியாக வழங்கணும். நிறுத்தி வைக்கப்பட்ட, அதாவது மார்ச் மாதம் வழங்கக்கூடிய ஓய்வூதியம் இன்றைக்கே எங்களுக்கு வழங்கணும். இன்றைக்கி விட்டாச்சு போல் 4-5 நாள் லீவ் வந்துடுது, எல்லாம் தேர்தல் நாள். அதனால் ஓய்வூதியத்தை எங்களுக்கு உடனே வழங்கணும். அதுதான் எங்கள் மைய கோரிக்கை. தேர்தல் நேரத்தில் மற்ற புதுசாக ஒரு திட்டம் கொண்டு அறிவிக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு பென்ஷனே இல்லாமல் இருக்குல்ல, இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் ஓய்வூதியம் கொடுக்க போகிறோன்னு சொன்னால் அது புதிய திட்டம், அதுக்கு அறிவிக்கக்கூடாது. இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது தான். திடீர்னு காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்கல. மற்றபடி இது புதிய திட்டமோ இல்லை திடீர்னு உள்ள நிதி செலவோ அப்படி கிடையாது. இது எங்களுக்கு 40 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியது தான். திடீர்னு வந்தால் ஐயோ இது தேர்தல் நம்ம விதிமுறைகள் மீறலாக இருக்குன்னு சொல்லலாம். இது தேர்தல் விதிமுறை மீறல் கிடையாது. அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய நிதியில் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி, அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, டைவெர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் டைவெர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. ஆனால் இருக்கக்கூடிய நிதியில் கொஞ்சம் நிதி மாற்றம் பண்ணி எங்களுக்கு உடனடியாக கொடுக்கலாம். 1,16 லட்சம் தான் தேவை. ஒரு மாதத்துக்கு 1,16 லட்சம் தான் இன்றைக்கி லெவலில். அப்படின்னா அதை கொடுக்கறது பெரிய மலவண்ணம் கிடையாது இந்த இவ்வளோ பெரிய நிறுவனத்தில். அதான் நாங்கள் கேட்குறோம். எத்தனை நாள் கொஞ்சம் எல்லாம் 80 வயசு, இந்த பாருங்கள் இவருக்கு 80 வயசு இருக்கும், இவருக்கு 70 வயசு, ஹார்ட் பேஷண்ட்டு. நான் ஊர் ஃபுல்லாக எல்லா நோயும் என்கிட்ட இருக்குது. இது இவர் தான் எங்கள் செயலாளர் ராஜேந்திரன், அவருக்கும் 70 வயசு. நாங்கள் எத்தனை நாள் இங்கே வருவோம்? நீங்களும் யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கல பாருங்கள், எல்லாம் நரமுடி கேஸுகளாக தான் இருக்குது. இதில் 80 வயசில் உள்ளவங்களாம் இருக்காங்க, 90 வயசுலேயும் இருக்காங்க. ஆமாம். சுந்தர்லிங்கம் தலைவர்.